வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 காரோனியாவுடைய 660வது. நம்ம நேற்றே சொன்னோம், கண்டிப்பாக வந்து நம்ம 4 நம்பர் நேற்றே நம்ம செமையாக கணிச்சிட்டோம். 4 நம்பர் தான் ஏ போர்டில் வரணும். அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம அழகாக கணிச்சோம். அது மாதிரி தான் நமக்கு ஆடிந்தாங்க. ஏ போர்டு 4 நம்பர். அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்தாலையும் நம்ம 4 நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, 4 நம்பர் கண்டிப்பாக வரும். 0க்கான வாய்ப்பு. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 4 நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு அதில் நான் குறிப்பாக வந்து பிசியில் கூட வரக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி நேற்று கொடுத்துல 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக. ரெண்டுமே ஏ போர்டு. நான் நேற்று என்ன சொன்னேன்னா 474 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். 4 நம்பர் இங்கே வந்துச்சுன்னா 474 தான் வரணும். 474 அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் 4 நம்பர் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடல. அதே மாதிரி 0வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் யாராவது தயவுசெய்து இருக்கிறத எடுத்து போட்டுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் 0க்கு 6க்கு 0 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். இங்கே 2 நம்பருமே அழகாக கணிச்சிருந்தோம். 0வையும் 4 நம்பரையும் 6 நம்பரும் ரொம்ப 6 நம்பருக்கு 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2 நம்பருக்கு 4 நம்பர் தான் பெஸ்ட்டாக வரும். எப்போயுமே 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். என்ன கணக்குனா இங்கே வந்து பாருங்கள், 8 2 4 அதே நம்பர் தான் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம். 8 2 4 8 4 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் இங்கே ஆடினாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான். 8ஆம் நம்பர் பேஸை கண்டிப்பாக ஆடுவாங்க. அதே மெத்தடில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 4 நம்பர் ஏ போல் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. சரிங்களா, இன்றைக்கி கொடுத்து நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி 4 நம்பர் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு தான் கொடுத்தோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று ஈஸியாக சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க, இந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேற்று சொல்லிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி எப்படிங்க ஆடுவாங்க அப்படின்னா, நாளைக்கு 30/1/2024 அக்ஷயா வந்து நமக்கு நாளைக்கு என்ன ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த வகையில் என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, இதுலேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, இன்றைக்கி அடிக்கக்கூடிய ட்ரையல் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தலாம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 480 அப்படிங்கிறத ட்ரையலாக கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து உங்களுக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 658 இல்லையா, 658. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 440. சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அக்ஷயா என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 380. சரிங்களா, 380. இப்போ உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சிருக்கு. ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது. என்னென்னா நமக்கு கணக்கிலே வந்துருச்சு ஒரு சில நம்பர்கள். அதை தான் இன்றைக்கி பேஸை வச்சு ஆட போகிறாங்க. நாளைக்கு அதே மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 480 608 அதே மாதிரி 440 380. சரிங்களா, இதில் உங்களுக்கு ஓவரால் 3 நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. என்ன நம்பர் ஆட போகிறாங்கன்னு, ஏன்னா அதிகப்படியமாக டாமினேட் ஆகக்கூடிய நம்பர் அந்த நம்பர் தான். அந்த 3 நம்பர் தான் நம்மளும் கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணக்கில் அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் நாம் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு கண்டிப்பாக ஆடுவாங்க. சரிங்க, அந்த வகையில் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் 15 நாளாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து சி போர்டில் 33 நாளாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 11 நாளாக இருக்குது. 0 பொறுத்த வரைக்கும் 0 வந்து நமக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தோம். நம்ம சி போர்டில் வந்துருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பரு 12 21ங்கிறது 2 போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர். ஏ போர்டில் 12 நாளாகவும் பி போர்டில் வந்து 21 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அப்படி தான் கணக்கு வருது பாருங்கள், 21 12 அப்படி தான் வருது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்து பி போர்டில் 12 நாளாக இருக்குது. 5ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 14 நாளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நாளைக்கு நமக்கு என்ன நம்பருங்க வருது, அக்ஷயா என்னங்க பேஸ் வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9 நம்பர் தான் ஏ போர்டில் வச்சு ஆடணும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன் 9 நம்பர் வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன தெரியுமா, நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் அடிச்சிருந்தாங்க. சரிங்க, இங்கே கொஞ்சம் மாற்றி எழுதிட்டோம். 6ஆம் நம்பர் அடிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம 4 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா 6 4 9ன்னு எதிர்பார்க்குறோம். 9 நம்பர் தான் நமக்கு வரணும். 6ஆம் நம்பர் 9, இது வந்து 6ஆம் நம்பர் இல்லையா, 6 4 9 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 9ஆம் நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் அங்கே 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க. அதில் இந்த ட்ராவில் பர்டிகுலராக கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ட்ராவில் 9ஆம் நம்பர் பேஸ் வருது அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா 9ஆம் நம்பர் வந்தால் தான் நமக்கு என்ன வரும்னா 829 அப்படிங்கிற நம்பர் வரும். 824
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 249 அந்த மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம வந்து என்ன கொடுத்தோம் நேற்று 2க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தா வந்துருச்சு. அதே மாதிரி 0 இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதை தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதே மாதிரி நான் 0 ஆடினாங்க. இப்போ 4-0-4-0-4 தான் ஆடினாங்க இல்லையா? அப்போ நம்ம கணக்கில் 2 நம்பருமே கொடுத்துருந்தா இதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பேசலாம் 4 நம்பர் ஏ போலே கொடுத்துருந்தா வரணும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, 476 அப்படின்னு 4 அப்படின்னு வரணும். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 474 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே சேம் நம்பரை தான் இன்றைக்கி நம்ம கணக்கில் என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக 9 நம்பர் பேஸ்ட்டு ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு 940 அப்படிங்கிற நம்பர் வருது. 46 அப்படிங்கிற நம்பர் வருது. 946 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 945 ஏற்கனவே வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே 945 வந்துருச்சு. அதே மாதிரி 946 நம்ம எதிர்பார்க்குறோம். 946 இங்கே இருக்கா, 194 அதே சேம் மெத்தேடு தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 946க்கான வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு வச்சாங்க, அதை கடைசியில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி 946 எதுவும் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் வருது. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் வரும்னா 2ஆம் நம்பர் 4க்கு 2 தான் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா 240 46 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் பேஸாக 246க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். இங்கே பிறகு இருக்குது பார்த்திங்களா, 246 அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 246 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்த எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே நீங்கள் வைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 246 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்தா போதும். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்படி தான் கொடுத்தா நேற்று ஏ போல் நான் கண்டிப்பாக வந்து ஏ போல் தான் வரும்னு வந்துச்சா, அதே மாதிரி கண்டிப்பாக ஆல் போல் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு 0 கொண்டு வந்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நேற்று சி போல்லையும் ரொம்ப மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி பி போல்லையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 மேட்ச் ஆச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தான் நமக்கு வந்து மாறி போயிடுது. அப்படியே டக்குன்னு வந்து நமக்கு 0 வர இடத்துக்கு நேரம் 4 நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு 4 நம்பரே வந்துடுச்சு. ஆனால் இல்லை நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 4 நம்பர் எதிர்பார்த்தா அதுக்கப்புறம் 0 எதிர்பார்த்தேன். இடையில ஒரு நம்பர் மட்டும் சொதப்பிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதானே. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 6ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன் 6ஆம் நம்பர் கொடுக்குறேன்னா 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 746ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 746 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு வர வேண்டிய நம்பர். அதுலேருந்து உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க 746 வருதுன்னு. ஏற்கனவே நான் 741ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய 745ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 756ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். வந்து இல்லாத நம்பர் இன்னும் புதுசாக கொடுக்கல. நிறைய நம்பர் 7ஆம் நம்பரை பேஸ் பண்ணி 755 கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருங்க பாருங்கள். 755 அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி திரும்ப கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 758 இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 6ஆம் நம்பர் கொண்டு வரோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா, 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 8ஆம் நம்பர் இன்றைக்கி அதிகபட்சமாக டாமினேட் ஆகக்கூடிய நம்பர். ஏன்னா ட்ரையல் நம்பரில் உங்களுக்கு 8ஆம் நம்பர் இருக்குது 480. அதே மாதிரி வந்து 658 அதுலேயும் ஒரு 8ஆம் நம்பர் இருக்குது. 380 அதுலேயும் ஒரு 8ஆம் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஒரு 8ஆம் நம்பர் கட்டாயமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக தான் இருக்கும். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 9 அல்லது 2, பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அல்லது 8 இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 605 அப்படிங்கிற நம்பர் வரணும். 605னா நமக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 0 வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் வந்து 5ஆம் நம்பர் தான் வைக்கணும். 605 அந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 605 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 605 அந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த இடத்துங்க. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு 5ஆம் நம்பர் வருது காமிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 0க்கு 7ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் தான். 0 வந்தாலே உங்களுக்கு 7ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக வச்சு ஆடக்கூடிய நம்பர். அதனால் உங்களுக்கு நான் 7ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும். நாளைக்கு வரக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த நம்பரை நீங்கள் 658க்கான வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு 658 ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வந்து விழுவணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். சரிங்களா? அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. என்னங்க நம்மளையும் 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா இங்கே 3 4 வந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 நம்பர் வந்திருக்கா. அப்போ நாளைக்கு ஒரு 4 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எங்கே வரணும்? ஏ போர்டில் தான் வரணும் 4 நம்பர். சரிங்களா? ஏ போர்டில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதில் தான் உங்களுக்கு மாற்றம் இருந்தால், இல்லை சி போர்டில் வருதுங்கன்னா சி போர்டில் வாங்க. பி போர்டில் வருது அப்படின்னா பி போர்டில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். 4 நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது.
அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. 4 நம்பர் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு 3 டைம் 4 நம்பர் கொடுத்துட்டாங்க, 4 4 4 கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ட்ராவாவது நிப்பாட்டி 4 நம்பர் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 4 நம்பர் கொடுக்குறோம். அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளைக்கு வந்து 965 அப்படின்னு வரலாம், இல்லை 287ன்னு வரலாம், இல்லை இது ப்ளஸ் வந்து நமக்கு இந்த 4 நம்பரை உள்ளே வச்சு கூட நமக்கு நாளைக்கு ஆடலாம். இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா?